கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம். அதில் 27ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருப்பதற்காக, இயேசுவுக்கு காத்திருப்பதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தருக்கே காத்திரு, கர்த்தருக்கே காத்திரு. இது 2 தடவை இந்த வசனத்துல ஒரே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் பாருங்க, கர்த்தருக்கு காத்திரு. அடுத்து கர்த்தருக்கே காத்திரு. அப்ப காத்திருக்கும் அனுபவத்துக்குள் நம்ம எல்லாமே இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மளை அழைக்கிறார். காத்திருக்கும் அனுபவம் தான் உலகத்தில் மிக ஒரு கொடூரமான ஒரு காரியம். நம்ம எல்லாருமே காத்திருப்போம். காத்திருக்காத ஒரு காரியமே கிடையாது. ஒரு நல்ல காரியத்துக்காக, குடும்பத்தில் நல்ல விஷயங்களுக்காக காத்திருப்போம். ஒருவேளை திருமணமாக எத்தனையோ வருடங்களாகிட்டது, இன்னும் எனக்கு பிள்ளைகள் இல்லையே அப்படின்னு காத்திருக்க இவங்க அநேகர் உண்டு. அதே மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே, அந்த வேலையில எனக்கு ஒரு உயர்வு கிடைக்கலையே, ஒரு நல்ல காரியங்கள் வீட்டில் நடக்கலையே, வீட்டில் எது நடந்தாலும் தவறான காரியங்களாக நடக்குது அப்படின்னு காத்திருக்கிற மக்கள் அநேகர். ஆனா காத்திருக்கும் பொழுது கர்த்தருக்காக காத்திருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு அவருக்காக காத்திருக்கிறோமா? இல்ல சும்மா உலக போற போக்குல நான் காத்திருக்கிறேன் அப்படின்றோமா? இதுல 2 காரியங்கள் உண்டு. உலக போக்குல போற போக்குல நம்ம சரி காத்திருப்போங்க அப்படின்றது உண்டு. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை, கர்த்தருடைய வசனங்களை பிடித்து கொண்டு அதற்காக காத்திருப்பவர்கள் அநேகர் உண்டு. அதற்காக காத்திருக்கிறோமா? கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை வழி நடத்துவார். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டது. யாரு சொன்னார்? பிதாவே சொன்னாரு, உன்னுடைய உனக்கு சந்ததி விளங்கும் அப்படின்னு சொல்லி 25 வருடங்கள் ஆச்சு. ஆனா அந்த 25 வருடங்கள் ஆபிரகாம் காத்துட்டா இருந்தாரு. ஆபிரகாம் காத்திருந்தார், ஆபிரகாமாக தேவன் காத்திருந்தாரு. ஆனா அந்த 25 வருடங்கள் முடிந்ததுக்கு அப்புறம், ஈசாக்கு பிறந்ததுக்கு அப்புறம், ஈசாக்கோட காரியங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தனிமையில போய் தியானம் பண்ணவில்லை. ஆனா வாக்குத்தத்தத்தின் மகனாய் ஈசாக்கு தனிமையில போய் தியானம் பண்ண ஆரம்பிச்சாரு. தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்தாரு. கற்பத்தின் கனிக்காக மனைவிக்காக வேண்டுதல் செய்தாரு. ஆபிரகாம் செய்தது மாதிரி நம்ம படிக்கவில்லை. ஆனா இப்ப ஈசாக்கு வேண்டுதல் செய்தார். ஈசாக்கு கிடைத்த பிள்ளைகள் 2 பிள்ளைகள். அதுல ஒன்று யாக்கோபு. அந்த யாக்கோபு தான் இஸ்ரவேலின் ஆரம்பம். அப்ப ஆசீர்வாதமான சந்ததி உங்களிடத்திலிருந்து பெருகும். எப்ப? கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது. நெடுங்காலம் காத்திருப்பது இருதயத்தை இழைத்து போக பண்ணும். ஆனால் வேண்டியது வருமோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அப்பேற்பட்ட ஜீவ விருட்சத்தை காத்துக்கொள்ள நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்க காத்திருப்பில் இருக்க வேண்டும். கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப மெயினான காரியம். இந்த கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கே காத்திரு. நடுவில் இருக்கிற காரியங்களை பாருங்க. அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அப்ப காத்திருக்கும் காலத்துல தேவன் உங்களை விட்டு விலக மாட்டார். உங்க இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நான் உன் கூட இருக்கேன், கவலைப்படாத, நான் உன்னுடன் இருக்கேன், நான் உன்னுடன் இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும், உன்னை அதி அற்புதமாக உயர்த்த போகிறேன், உன் வாழ்க்கையிலே நீ அநேக அடையாள அற்புதங்களை பார்க்க போகிறாய். எப்ப? கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது. அவர் என்ன அழகா பாருங்க, அவர் உங்கள் இருதயத்தை, காத்திருக்கும் தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்படைக்கும் பொழுது அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அடுத்து பாருங்க, திடமனதாயிரு. அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது திடமனதாக இருக்க வேண்டும். ஒரு வருஷம் 6 மாசம் பாக்குறோம், ஒன்றும் நடக்கலன்னா சரி இதை விட்டுருப்பா, இது தேவ சித்தம் இல்லை என்று நம்ம அநேக கரைகளை விட்டு விலகி விடுகிறோம். இல்ல, திடமனதாக கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். திடமனதாக கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது தேவன் கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆனால் தான் அந்த வசனத்தை பாருங்க, ஆரம்பிக்கும் போது கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, என்ன போராட்டங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக காத்திருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கு காத்திருப்பதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நீர் உமக்காக காத்திருக்கும்படி எங்களை நீர் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நேஸ்தாபனே, நாங்கள் அதிலிருந்து விலகி போய் விடாதபடி ஸ்திரமனதாக, திடமனதாக இருந்து நாங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது தகப்பனே, நீர் எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர், பலப்படுத்துவீர் என்று நாங்கள் அறிந்து கொண்ட மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்கே காத்திரு என்ற வாக்கை நாங்கள் பற்றி கொண்டு தகப்பனே, திடமனதுடன் உமக்காக காத்திருப்போம் ஆண்டவரே. எங்கள் காத்திருப்பின் காலம் வீணாக போகாதபடி தகப்பனே, வேண்டியது வரும்போது ஜீவ விருட்சம் போல காரியங்கள் எங்கள் காத்திருப்பின் காலத்தில் நடக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே.
குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தங்கள் மனதின் விருப்பங்களுக்காக, தங்கள் மனதின் எண்ணங்களுக்காக அநேக வருடங்கள் காத்திருக்கலாம் ஆண்டவரே. தகப்பனே, நெடுங்காலம் காத்திருக்கும் பொழுது தகப்பனே, அவர்கள் பலனற்று திடமற்று போய்விடாதபடி தகப்பனே, அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி அவர்களை திடமனதாக இருப்பதற்கு நீர் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்கே காத்திருப்பதற்காக அவர்களை அழைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. அந்த அழைப்பிலே உறுதியாக நிலை நிற்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.